தலைவர் தோழர் ஐயனார் அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற மதுரை மாவட்ட செயலாளர், துணை செயலாளர் தோழர் ராஜேந்திரன் அவர்களே, தருமபுரி மாவட்ட செயலாளர் தோழர் ஜே பிரதாபன் அவர்களே, எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற தோழர்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் தலைவர்களும் கரிவலம் வந்த நல்லூரிலே மக்கள் மன்றத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். மக்கள் மன்றம் பெரிதா, சட்டமன்றம் பெரிதா என்று சொன்னால் மக்கள் மன்றம்தான் பெரிது. ஏனென்றால் மக்களிடம் வாக்குறுதிகளை அளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வெள்ளை அறிக்கை தருகிறோம், கஜானா காலியாகிவிட்டது என்றெல்லாம் மலுப்பல் அறிக்கைகளை தமிழ்நாடு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பேசிக்கொண்டு வருகின்றார்கள். தேர்தலுக்கு முன்பாகவே உங்களுக்கு தெரியும் அரசுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது என்பது தெரியும். அதையெல்லாம் தெரிந்துதான் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையை முன்வைக்கிறது. வெற்றி பெற்ற பிறகு மாற்றி பேசக்கூடாது. ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் இளைஞர்கள், தாய்மார்கள் சமூக ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூக ஊடகங்களில் நல்லதும் வருகிறது, கெட்டதும் வருகிறது. அமைச்சர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதும், முதலமைச்சர் என்ன பேசுகிறார் என்பதும், எதிர்கட்சிகள் என்ன சொல்லுகிறது என்பதும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள் மன்றத்திலே என்ன சொல்லுகிறது என்பதும் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கின்றன. தகவல் தொழில்நுட்ப புரட்சி வந்த பிறகு ரகசியம் என்பது இருக்க முடியாது. எல்லாம் வெளிப்படை தன்மைதான். எல்லாமே வெளிப்படை தன்மையாக இருக்கிற போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. பிரதமர் மோடி அவர்களும் மக்களை ஏமாற்ற முடியாது. முன்னாள் முதலமைச்சர்களும் அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் மக்கள் மன்றத்திலே அம்பலப்பட்டு போவீர்கள். இதற்கு ஒரே உதாரணம் சொல்லுகின்றோம். பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு வி தி லீடர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்கள் மன்றத்துக்கு வந்து சொல்லுகிறார், போதையில்லாத தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லுகிறார். மக்களை திசை திருப்பக்கூடாது. போதை பொருட்களை உற்பத்தி செய்யாத தமிழ்நாட்டை, இந்தியாவை உருவாக்க வேண்டும். மதுக்கடைகளை திறந்துவிட்டு நீங்கள் குடிக்க செல்ல வேண்டாம் என்று விழிப்புணர்வை சொல்லுவது வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுவதற்கு ஒப்பாகும். நுனிக்கிளையிலே நின்று கொண்டு அடிக்கிளையை வெட்டுவதற்கு ஒப்பாகும். எனவே போதை இல்லாத தமிழகம் வேண்டும் என்றால் போதை பொருட்கள் நடமாட்டம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். மதுவை உற்பத்தி செய்து கடைகளை திறந்து விற்றுக்கொண்டு மக்களுக்கு போதனை செய்யக்கூடாது. மக்கள் யாரும் மதுக்கடைகளை திறந்து வியாபாரம் செய்யுங்கள் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும், இளைஞர்கள் அனைவருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, வசிக்க வீடு, கல்வி, வேலை, இந்த அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தான் கோரிக்கை வைக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர்
திமுக தீய சக்தி, அண்ணா திமுக தீர்ந்து போன சக்தி. அப்படி சொல்லியவர் பாஜக கொள்கை எதிரி என்று முழக்கமிட்டார். கொள்கை எதிரி நாச சக்தி என்று சொல்லி இருக்க வேண்டும். திமுக தீய சக்தி, அதிமுக தீர்ந்து போன சக்தி, பாஜக நாச சக்தி என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினால் அவர் பாஜகவை கொள்கை எதிரியாக பார்க்கிறார் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி நம்பும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் நம்புவார்கள், தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்கள். ஆனால் பாஜகவை பார்த்து நடுங்குவது ஏன் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை இந்த மக்கள் மன்றத்தில் இருந்து கேள்வி எழுப்புகிறோம். நீங்கள் ஒரு தீர்மானம் போடுங்கள். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை நான் கடற்கரையிலே உண்ணாவிரதம் இருப்பேன். ஒன்றிய அரசு மக்கள் விரோத அரசு என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை வரவேற்கலாம், தீய காரியங்களை எதிர்த்து போராட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை வழங்காமல் அவர்கள் நினைக்கிறார்கள் மதவெறி ஆட்சி, மதவெறி சக்தி தமிழ்நாட்டை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முதற்கட்டமாக இன்றைக்கு திமுகவை வீழ்த்திவிட்டோம், அண்ணா திமுகவை தீர்த்துவிட்டோம். அடுத்து விஜயை தீர்த்துவிட்டு தமிழ்நாட்டிலே நாங்கள் பாஜக தலைமையில் எப்படி நிதிஷ்குமார் ஆட்சியை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வந்து பீகாரிலே பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு வங்கத்திலே பல அடாவடித்தனங்களை செய்து, வாக்கு எந்திரங்களில் மோசடி செய்து, தேர்தல் ஆணையர்களை வைத்து ஒரு தேர்தல் சூதாட்டத்தை நடத்தி அங்கே ஒரு ஆட்சியை நீக்கிவிட்டு இன்றைக்கு பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் மதவெறி RSS சக்திகளால் அபாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பாஜக அதனுடைய சொரூபம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் போக போக பாஜக என்ன செய்யும் என்பதை விஜய் அவர்கள் உணர்வார்கள் என்பதை நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய நிலையிலே போராடக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கு கர்நாடகத்தில் பாஜக இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்கிறது, அங்கே தேசிய கட்சிகள் இருக்கின்றன. அங்குள்ள தேசிய கட்சிகள் எல்லாம் மேகதாட்டுவில் அணை கட்டுவோம், காவிரி அணையின் குறுக்கே மேகதாட்டு என்ற அணையை கட்டுவோம் என்று அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே உள்ள காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டிலே உள்ள பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள தேசிய கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி இங்கே போராடுகிறோம். மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறது என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு, ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றமே கர்நாடக அரசை கலைப்பதற்கு உத்தரவிட முடியும். அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்றமும் கண்டுகொள்ளவில்லை, ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கிறது. ஏனென்றால் பாஜக ஆட்சி கர்நாடகத்திலே அணை கட்டுவோம் என்று அங்கே மக்கள் ஆதரவு பெற வேண்டும். தமிழ்நாட்டிலே பாஜக கட்சி அணை கட்ட விடமாட்டோம் என்று சொல்லி இங்கே மக்களை ஏமாற்றுகிறார்கள்.
இங்கே ஒரு தேர்தல் சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த சூதாட்டத்திற்கு முடிவு கட்டுவதற்கு தான் மக்கள் தலைவர் தோழர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வலிமை மிக்க இந்தியாவில் வளமான தமிழகம் படைக்க வேண்டும் என்று சொன்னார். வலிமை மிக்க இந்தியாவில் வளமான மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தென்னக நதிகளை இணைக்க வேண்டும். மகாநதி, கிருஷ்ணா, காவிரி, கோதாவரி, காவிரி ஆகிய நதிகளை இணைப்பதன் மூலமாகத்தான் அலமாட்டி பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். ஆந்திர மாநிலத்திலே இருக்கிற அலமாட்டி அணை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கேரள மாநிலத்திலே உள்ள முல்லை பெரியாறு அணைக்கு தீர்வு கிடைக்கும். எனவே நதிநீர் இணைப்பை ஒரு 10 ஆண்டு காலத்திற்குள் ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசுகள், தென் மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்து கூட்டாக முயற்சி எடுத்து 10 ஆண்டுகளுக்குள் தென்னக நதிகளை இணைப்போம். அதுவரை நடுவர் மன்ற தீர்ப்பை அச்சு பிசகாமல் அதை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கோரிக்கை விடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இங்கே மக்கள் மன்றத்திலே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கிற அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும். இப்படி மக்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் 2025ஆம் ஆண்டில் 25 லட்சம் பேருக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்வி கடன் பெற்ற மாணவர்கள் BE, MBA போன்ற பொறியியல் படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் 15,000, 18,000 என்று ஓசூர், சிப்காட் பகுதியிலே, சென்னையிலே, திருச்சியிலே அவர்கள் வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்த சம்பளத்திற்கு, அடிமாட்டு விலைக்கு பொறியாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபாயத்திலே இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் நெருக்கடிக்கு சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். வாங்கிய கல்வி கடனை கட்ட முடியவில்லை. அடுத்து அவனுக்கு பின்னால் படிக்கக்கூடிய தம்பியோ தங்கையோ மீண்டும் கல்வி கடன் பெறுவதற்கு முடியவில்லை. எனவே ஒன்றிய அரசு, எங்களுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பிரதாபன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, கல்வி கடனை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்கள் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்கு முதலமைச்சர் முன்முயற்சி எடுக்க வேண்டும், சட்டமன்றத்திலே அறிவிக்க வேண்டும் என 110வது விதியிலே பல அறிவிப்புகள் வருகின்றன. 110வது விதியிலே எந்த விவாதமும் கிடையாது. எனவே தமிழக முதல்வர் 110வது விதியின் கீழ் தமிழ்நாட்டில் கல்வி கடன் பெற்ற அனைத்து இளைஞர்களுடைய கல்வி கடனையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மக்கள் மன்றத்தின் மூலமாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது. இன்றைக்கு உழைக்கிற மக்கள் வாக்களிக்கிற உரிமை சாமானிய மக்களுக்கு சமத்துவமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவன் IAS அதிகாரியாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும் எல்லோருக்கும் வாக்குரிமை சமத்துவமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே அடிப்படையில் பென்ஷன் பெறும் உரிமையை அடிப்படை உரிமையாக்கி ஒவ்வொரு குடிமகனுக்கும் மாதம் ரூபாய் 10,000 வழங்க வேண்டும். சமூக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வயதானவர்கள் பாதுகாப்பின்மையால் இருக்கின்றார்கள். அவருக்கு மருத்துவ செலவுக்கு கூட அவர்கள் வழியில்லாமல் இருக்கிறார்கள். சமூக பாதுகாப்பு 60 வயது முடிந்த முதியோர்
தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே 1 கோடி பேர் இருக்கிறார்கள். அந்த 1 கோடி பேருக்கும் கொடுக்க முடியுமா என்றால் மாதத்துக்கு நீங்க 5000 கொடுத்தாலும் கூட 65,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கினால் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஓய்வூதியம் வழங்க முடியும். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் 35,000 ரூபாய் பென்ஷன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை எம்எல்ஏ எம்பியாக வந்தார் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் ஓய்வூதியம் 35,000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் இனி வாக்குறுதிகள் கொடுத்து தப்ப முடியாது. நீங்கள் மட்டுமல்ல, எந்த முதலமைச்சரும் மக்களுக்கு போலியான வாக்குகளை கொடுத்து இனி தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். போலியான வாக்குகளை எதிர்த்து போராடி நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீர்களோ அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மக்கள் எழுச்சி உங்களுடைய ஆட்சிக்கு ஆட்டம் காண வைக்கும். மாமேத ஏங்கல்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உழைப்பது மட்டும் மனிதனுடைய வேலை அல்ல, உழைப்பின் பலன்களை பெறுவதற்காக போராடுவதும் மனிதனே என்று மாமேத ஏங்கல்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே அடிப்படையில் ஓட்டு போடுவது மட்டும் மக்களுடைய வேலை அல்ல, ஓட்டு போட்டதனுடைய பலன்களை பெறுவதற்காக சாமானிய மக்களும் அணி திரண்டு போராடுவதன் மூலமாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி புதிய சிந்தனையோடு புதிய அணுகுமுறையோடு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அது சமூகத்திற்கான கோரிக்கை, சமத்துவத்திற்கான கோரிக்கை. இது ஐபிஎஸ் அண்ணாமலை போன்றோ அல்லது வேறு சில தலைவர்கள் மக்களை திசை திருப்புவது போன்றோ எங்களுடைய கோரிக்கை அல்ல. இது மக்களுக்கான கோரிக்கை. உழைக்கிற மக்கள், சாமானிய மக்கள், சிறு குறு பெரு வியாபாரிகள் அனைவருக்குமான கோரிக்கைகளை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கப் போகிறது. வருகிற செப்டம்பர் மாதம் 8, 9 ஆகிய தேதிகளில் மதுரையிலே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில மாநாடு நடத்தி பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு வைத்து மக்கள் உரிமைகளை பாதுகாப்போம், மக்களுக்காக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.